ஜீவாவோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ, இந்த மாதிரி ரோஹிணி கேட்ட கேள்வியால ஷாக்கான மனோஜ். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் ரீசென்ட் கதையில முத்து, மீனா பார்த்தீங்கன்னா, சீதா டிகிரி வாங்கின சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, 10,00,000 மதிப்புள்ள கிரெடிட் கார்டு வாங்கி சிக்கல்ல சிக்கியிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இனி ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரோஹிணி பார்த்தீங்கன்னா, கிறிஷோட விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ப்ரெக்னெண்ட்டாக ஆனால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்பும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கதைக்களத்தோட இன்னைய எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிவடைய நாளை எபிசோட ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதில் ரோஹிணி மனோஜ் கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இதனால் ஒரு சின்ன செக்கப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோஹிணி, நீயும் ஜீவாவும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆனாலா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறாங்க. இதனால் கடுப்பான மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரோஹிணியையும் அதே கேள்வியை திரும்ப கேட்குறாரு. நீயும் தான் வெளிநாட்டில் இருந்த, அப்போது நீயும் இது மாதிரி எதனா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தியா, ஏற்கனவே கல்யாணம் ஆனியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரோஹிணியை ஹர்ட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ இதனால் 2 பேருக்கும் இடையில சண்டை நடக்குது. ஸோ இதனால் அப்செட்டான மனோஜ் பார்த்தீங்கன்னா வெளியே போய் உக்காந்துட்டு இருக்கும்போது விஜயா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, விஜயா பார்த்தீங்கன்னா பதிலுக்கு இதே கேள்வியை ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தான் எப்படியாச்சும் மனோஜ் கூட குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரோஹிணி வந்துட்டு பயங்கர முடிவாக இருக்கிறாங்க. பிகாஸ் அப்போ தான் கிறிஷ் விஷயத்தில் வீட்டில் மாட்டினாலுமே வந்துட்டு அந்த மனோஜுக்கு பிறந்த குழந்தைய வச்சு நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.